ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கியூபி பிரிண்டிங் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து Ctrl+N ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நியூன்னு சொல்லி ஒரு ஃபைல் வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன நேம் வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்து யூஸ்வலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸ் கொடுப்போம் அப்படின்னா, இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5x2 தான் கொடுப்போம். சரிங்களா? இன்ச்சஸில் 1.5x2 கொடுப்போம். ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா இது நியூ ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நியூ ஃபைல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் வரும். இது வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு செலெக்ஷன் டூல் வரும். சரிங்களா? இந்த செலெக்ஷன் டூலில் ஸ்டைல்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இருக்கும். அதில் வந்து ஃபிக்ஸட் சைஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸட் சைஸ் கொடுத்துருங்க. இதில் வித் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸில் 14 பாயிண்ட் கொடுத்துருங்க. இது எதுக்காகனா ஜஸ்ட்டு நம்ம இந்த ஃபிக்ஸட் கொடுத்துருக்காங்க இப்படி கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் இந்த கார்னரில் கொண்டு போய்க்கங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கார்னருக்கும் நம்ம போட போகிற பார்டருக்கும் உண்டான கேப். சரிங்களா? அந்த ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபிக்ஸட் சைஸில் வைக்கிறோம். 14 பாயிண்ட். உங்களுக்கு கம்மியாகவோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் இது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ரூலர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரூலர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு லைன் எடுக்கப்போம். ஸோ ரூலர் உங்களுக்கு அப்படி இப்படி தெரியல அப்படின்னா Ctrl+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூலர் வரும். இல்லைன்னா நீங்களும் போயிட்டு ரூலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ரூலரில் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு பில்ட்லேருந்து ஒரு லைன் வரும். அதை வந்து இந்த லைன் இந்த செலெக்ஷனோட எண்டிங்கில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் ரூலர் இருக்கும், அங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த செலெக்ஷனோட எண்டிங்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம இப்படி ஒரு செலெக்ஷனை வச்சு நம்ம வந்து கீழேயும் வந்து அதே மாதிரி ஒரு பார்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல ஸோ இந்த பிக்சர் சைஸ்க்கு வந்து நீங்கள் நார்மல் மாற்றிக்கோங்க. நார்மல் மாற்றிட்டு இந்த கார்னரில் நீங்கள் வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் ஆகணும். இதை வந்து நம்ம லைன் மார்க் பண்ண போகிறோம். லைனில் வந்து எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக் போயிட்டிங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பிளாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நாங்கள் யூஸ்வலாக 2 பாயிண்ட் கொடுப்போம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கனால 2 பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து அவுட் சைட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவுட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற லைனுக்கு வெளியே உங்களுக்கு வந்து ஒரு லைன் வரும். இன்சைட்னா உள்ள வரும். சென்டர்னா ரெண்டுக்கும் ஈவனாக வந்துடும். சரிங்களா? அவுட் சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைன் வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல லைன் வந்துச்சுங்களா? சிம்பிளாக 2 பாயிண்ட் உங்களுக்கு லைன் வந்துடும். லைன் வந்ததுக்கப்புறம் Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்காக மைல்டாக வந்து ஒரு பார்டர் போடும். சரிங்களா? அதுக்கு வந்து Ctrl+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். மறுபடியும் அதே மாதிரி ஸ்ட்ரோக் போய்க்குங்க. இது உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், வேணாட்டியும் உங்களுக்கு ஆப்ஷன் தான். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறோம்னா இது வந்து நம்ம ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக வந்து ஒரு பார்டர் லைன் கொடுப்போம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு மைல்டான ஒரு கிரே கலர் லைன் வந்து கொடுப்போம். அது வந்து நீங்கள் இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல RGBன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து 240, 240 3 கொடுத்துருக்கேன். சரிங்களா? 240, 240 கொடுத்தீங்கன்னா மைல்டாக ஒரு கலர் மட்டும் செலக்ட் ஆகிடும். பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஆனால் வந்து இன்சைடு கொடுக்குங்க. ஓகேங்களா? அவுட் சைடு சென்டர் இல்லாமல் இன்சைட் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த வெளியே இருக்கிற லைன் வந்து உள்ளே உங்களுக்கு காமிக்கும். அவுட் சைடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரிண்ட் அவுட்லேயே தெரியாது, சிஸ்டம்லேயே பார்க்க முடியாது. ஸோ ஓகே பண்ணிட்டு Ctrl+D ப்ரெஸ் பண்ணி டீசெலக்ட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்துருக்கும். வந்துருக்குங்களா? இதுதான் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற ஒரு மைல்டான ஒரு லைன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்துட்டு நம்ம வந்து டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் W ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பாண்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சென்டரில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? செலக்ட் ஆகணும். அது வந்து டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டு Ctrl+D பண்ணிக்கோங்க. டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய டெம்ப்ளேட். ஓகேங்களா? சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாட்டோட உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபோட்டோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கிராப் டூல் பற்றியெல்லாம் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் போடுறோம். பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த லைன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். வேணாட்டினாலும் திரும்ப அதே மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா லைன் உங்களுக்கு போயிடும். சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் லேயரில். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது பேஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வந்து டெம்ப்ளேட்டுக்கு மேலே பேஸ்ட் ஆகும். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இதை நம்ம வந்து பேட்டர்னாக மாற்றிக்கலாம். பேட்டர்னை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நியூ ஃபைல் போய்க்கிறோம். உங்களுக்கு வந்து அதே மாதிரி இதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைலில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் 4:6 இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சேம் 3 ரெசல்யூஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்ன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் போட்டு ஓகே பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற ஒரு மாடலிங் இதுதான் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற மாடலிங். சரிங்களா? இதை போட்டுட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் வந்துடும். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரிண்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டரோட செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் வந்து கம்பல்சரி, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். இது வந்து மோர் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து என்ன சைஸ் ஷீட்டு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம்பல்சரி வந்து ஃபிட் டு பிரிண்ட் நீங்கள் வந்து கொடுத்துடணும். சரிங்களா? இது கொடுத்தீங்கன்னா தான் சில ஃபோட்டோஸோட எஜஸ் வந்து கட் ஆகாமல் ஃபுல்லாகவும் வரும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் வந்து கார்னர்ஸ் மட்டும் கட் ஆகிடும். சரிங்களா? பிரிண்ட் மட்டும் கொடுத்துருங்க, உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். நாங்கள் வந்து எப்சன் 805 6 கலர் பிரிண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்தோடனே பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஹையில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும். அதுவும் இல்லாமல் கலருமே வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே ஸ்டாண்டர்ட் கொடுத்துருது. ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டான கலர்லேயும் நமக்கு வேணுங்கிற ஸ்பீட்லேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பிரிண்ட் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம போட்டது எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த பார்டர் போட்டது வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கட் பண்ணுறதுக்காக ஒரு பார்டர் போட்டோன்னே அந்த பார்டர் பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட்டில் நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து கேமராவில் தெரியுதான் தெரில, பட் பிரிண்டரில் வந்து டேரெக்டாக பார்க்கும்போது நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த கார்னரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுக்காக மைல்டாக ஒரு பார்டர் வந்து நம்ம போட்டிருப்போம். அது வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து போடுறது. உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து மாற்றிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து கொடுத்துரும். ஸோ டெம்ப்ளேட்டு நம்ம பேப்பர் சைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எக்ஸாக்டாக சூப்பராக வரும். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீப் சப்போர்ட். இது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.